நம்ம கஸ்டமர் எல்லாருமே ட்ரெயின்ல ஏற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நம்ம காசு விஸ்வநாதர் வந்து ஒன்று சொல்றாரு, தம்பி அப்படி ஒரு வழியா நம்ம ட்ரெயின் வந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏறினாங்க, நாங்களும் கோச்சில் ஏறினோம். போய் பெர்த்ல படுக்கலாம். இத்தனை நாள் வந்து யூடியூப்ல வீடியோஸ்ல பார்த்த விஷயம். ஹலோ லைட் அடிச்சு ஹலோ 1 2 3 ஹலோ. Ladies and gentlemen, I give you the new reigning champion of the அப்படி ஒரு வழியா நம்ம ட்ரெயின் வந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏறினாங்க, நாங்களும் கோச்சில் ஏறினோம். தூக்கம் இல்லாதனால தூங்கலாம், போய் பெர்த்ல படுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம சீட்ல வேற படுத்துருக்காங்க. இத்தனை நாள் வந்து யூடியூப்ல வீடியோஸ்ல பார்த்த விஷயம். இந்த வடக்கு ரயில் போவாங்கன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த நார்த் இந்தியன்ஸ் ட்ரெயின்ல எங்கெல்லாம் கூத்து நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தோம். அது ட்ரெயின்குள்ள ஏற முடியல, லக்கேஜ் எல்லாம் அவ்வளோ வச்சிருக்கோம். ஃபுல்லா வந்தவங்க ஃபுல்லா சீனியர் சிட்டிசன் வேற. ஏறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஏறி அவங்க பேசி புரிய வச்சு சீக்கிரம் கீழே இறங்குன்னு சொல்லி நம்ம சீட்ல ஏறதுக்குள்ள ஃபோன் வர ஆரம்பிச்சு. எல்லா கஸ்டமருக்கு இருந்தோம், தம்பி இங்க வாப்பா, என் சீட்ல ஒரு உட்காந்துருக்கான், ஒருத்தர் படுத்துருக்கான் அப்படின்னு. இங்க நம்மளுக்கே அது கஷ்டம் தான். ஸோ இது கிளியர் பண்ணி அவங்களுக்கும் அவங்க கோச்சில் போய் இதெல்லாம் கிளியர் பண்ணி செட்டில் ஆகி படுக்கிறதுக்கே நைட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் பிரச்சனைனால இந்த 2 நாள் ஜெர்னில ஒரு பாத்ரூம் கூட போக முடியாத சூழல் தான். உட்காந்த பொசிஷன்ல அப்படியே உட்காந்தோம் இந்த 2 நாளைக்கு. ஆரம்பிக்கலாங்களா? இதுக்கு மேல என்ன பெரிய ஒரு கஷ்டம் பார்த்தா, அந்த நேரத்துல வந்து ட்ரெயின் ஃபுட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஒரு ஸ்டேஷன்லயும். இப்போ இங்க இருந்து போறப்ப லஞ்ச் டைமுக்கு நாக்பூர் வருதுன்னா நாக்பூர்ல லஞ்ச் ஆர்டர் பண்ணிடுவோம். வந்து டெலிவரி பண்ணுவாங்க, நம்ம வந்து எல்லா கோச்லயும் போய் நம்ம சப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி ரிட்டர்ன்ல வந்து 3 வேளை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் வந்து ஆர்டர் பண்ணிக்கோ 60 பேருக்கு. இங்க நம்ம கோச்சை விட்டு அடுத்த கோச்சுக்கு போறதுக்கே இங்க வழி இல்லாம இருக்குது. இவன் 60 சாப்பாடு வந்து கொடுத்துதான் மொத்தமா ஒரே பேக் போட்டு. அதுல யாவது எங்க கொடுத்தோம்னா இண்டிவிஜுவல் கேரி பேக் கூட பரவாயில்ல, சாம்பார் ஃபுல்லா ஒரு பேக்கெட்ல, சட்னி ஃபுல்லா ஒரு பேக்கெட்ல மொத்தமா இருக்கு. இதை நம்ம அசம்பிள் பண்ணுங்க தனி கவர் போக்கு. 2 இட்லி வைங்க, 2 இட்லி வாங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் மாதிரி எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. ஒவ்வொரு கோச்சுக்குள்ளேயும் போய் கொடுத்துக்கிறவர்களுக்கு பெரும் பாக ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள போறதுக்கு நுழைய முடியலையே. ஆனா ஒரு பங்கம் எங்க முதல் கொடுக்கும் போது ஒரு வேகத்திலயோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா 3 வேளை சாப்பாடு கொடுத்த முடிச்சு அடுத்த நாள் காலையில சென்னை வந்து சேர்ந்தோம். அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். முன்னாடி சொன்ன மாதிரி எப்படியோ நல்லபடியா நம்பி வந்தவங்கள கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த டூர்ல இயர்னிங் சுத்தமா கிடையாது, லேர்னிங் தான் இருந்துச்சு. நார்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடியே, எங்களுக்கு வந்து பேஷன் இது. எப்படி காலேஜ்ல பிளான் பண்ணுவோமோ அதை வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்க போறோமா, சாப்பாடுக்கு எவ்வளோ ஆகும், ரூமுக்கு எவ்வளோ ஆகும், வங்கிக்கு எவ்வளோ ஆகும், அவ்வளவுதான். இதுதான் காஸ்டிங். இப்படிதான் பிளான் பண்ணி இந்த டூர் பண்ணுவோங்கிறதுனால சுத்தமா எதுவுமே நிக்கல. போயிட்டு வந்தோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பதான் காஸ்டிங் சொல்லியே ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டூர்ல என்னென்ன விஷயங்கள் செலவாகுது, நம்மளுக்கான எக்ஸ்பென்ஸ் என்னென்ன ஆகுது, சேலரி எவ்வளவு இருக்கணும், எல்லாமே பண்ணி இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தனாலதான் இப்போ 10 பேர் 15 பேர் நம்ம டூர்ல வந்தா கூட நம்ம ட்ரிப்பு கிளம்புற அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த முதல் டூர் வந்து எங்களுக்கு இயர்னிங் கொடுக்கல அப்படின்னாலும் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு, அடித்தளங்கள் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த அதே மாதிரி கிரிய சொன்ன மாதிரி வந்து அவருக்கு எப்படி அகரவர்ணஸ் யாத்திரை வந்து வச்சு செஞ்சுச்சோ, எனக்கு வந்து தோதாமி யாத்திரா இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா அது ஒரு வகையா வச்சு செஞ்சுச்சு. அதாவது அங்க வந்து ட்ரெயின்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா என்டையரா இடம் என்னன்றதே தெரியாது. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அதில் போயிடலாமா, இதில் போயிடலாமா, குதிரையில் போயிடலாமா, போயிடலாம் போயிடலாம் நான் பாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிட்டோம். இதோட ஒரு பெரிய கூத்து, எல்லாரையும் வந்து நாங்கள் ஹெலிகாப்டர்ல கூட்டு போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா தலையாட்டி அதுல ஒரு 20 புக்கிங் வரை எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்தாச்சு வச்சு ஹரித்வாரம் ஒன்றும் தெரியல. இந்த ஹரித்வார் தாண்டின உடனே இந்த ரிஷிகேஷ்ல கேட் பாஸ்ல ஆரம்பிச்சு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வரை போற வரையெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ பெரிய அந்த பிதாமகன் விக்ர மாதிரி தான் உட்காந்து பஸ்ல உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ புதுசா மழை இருக்குது வைக்குது, இங்கிட்டு பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சு சரிஞ்சு விழுகுது.
என்டையராகவே டிஃப்ரெண்டான ஒரு உலகத்துல கொண்டு போய் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னது இது? சரி, இதையும் தாண்டி வந்தாச்சு. ஒரு டிராவல் வந்தோம் ஹோட்டல்ல தங்கிட்டோம். அன்னைக்கு பார்த்தா ஹெலிகாப்டருக்கு போறோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டோம். பார்த்தா 20 பேரை கூப்பிட்டு போயிட்டு ஹெலிகாப்டர் ஆஃபீஸில் போய் குப்தகாசி ஹெலிபேட் ஆஃபீஸ் தான், அங்கே போய் நிப்பாட்டுறோம். நின்ற உடனே பார்த்தோம்னா ஏஜென்ட் வந்து இப்படி கை விரிச்சிட்டான். என்னன்னா மழை பெய்யுது முடியாது அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டான். அந்த 20 பேரையும் நாங்கள் மறுபடியும் அவசர அவசரமா ரோட்லேயே வந்து நாங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடுக்க போற மாதிரி எல்லாரையும் வந்து டிக்கெட்டுக்கு அமௌண்ட் எல்லாம் வந்து அவசர அவசரமா எடுக்கிறாங்க, எல்லாம் வந்துடும் வச்சிரும்ன்ட்டு. பட் டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் அதையும் தாண்டி ப்ரொசீட் பண்ணி போனோம். எங்க குதிரை கவுண்டர் இருக்குது, எதுக்கு இந்த டிக்கெட் வாங்குறாங்க, எப்போ என்ன ஐடி கார்டு வாங்கணும், எப்படி போகணும், எதுவுமே தெரியாது. ஆரம்பிச்சோம், ஏதோ ஒரு ஜீப்ல போனோம், அங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் போற வரல பார்த்தா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஃபுல்லா குதிரையில ஏற்றி விட்டு நானும் டூர் மேனேஜர் ஸ்ரீதரையும் சேர்ந்து நடந்து போனோம். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. அதுல பார்த்தோம்னா சரி ஓகே, கஸ்டமர் முன்னாடியே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுதான் நாங்க நினைச்சது. பட் பாதி தூரம் கூட நாங்க அட்டைன் பண்ணல. அதுக்குள்ளேயே கஸ்டமர் மேல போய் ஃபோன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்னன்னா, எங்களை விட்டுருங்க, வர்ற கஸ்டமருக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள நாங்க வந்து மைண்ட் செட் பண்ணி அதை ப்ரீ பிளான் பண்ணியிருப்போம். பட் அப்ப அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் வாய்ப்பு இல்லை அதை கத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். மேல போறோம், பார்த்தா ஒரு பாட்டிமாலாம் வந்து ரொம்ப வயசானவங்க, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க மேலெல்லாம். நானும் அந்த மலையில 2 வாட்டி கீழே விழுந்து என் ஜெர்கின் ஃபுல்லா இதாகி சகதி ஆகி நானா ஜெர்கின் கொண்டு வந்தேன். கூட அந்த டூர் மேனேஜர் ஸ்ரீதர் அவர் வந்து எதுவுமே கொண்டு வரல, வெறும் பனியனோட ஒரு அம்மாவை தேடிட்டு இருந்தாரு மேல இருந்து. ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேக்குறீங்க? எங்க எதுக்கு இருக்கோம் ஏது பண்றோம்னு எங்களுக்கே தெரியல. பார்த்தா ஒரு அம்மா வந்து போன் சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க, ஒரு அம்மா எங்க இருக்காங்க. 45 பேர் வந்தாங்க. என் கண்ணில் பட்டு 15 பேர் தான், மிச்சம் 30 பேர் எங்க போனான்னு எனக்கே தெரியல மேல வந்த பிறகு. அதுக்கப்புறம் அந்த நம்பினாலும் நம்பலனாலும் நான் அந்த சாமியை கும்பிடவே இல்லை, வெறுத்துட்டேன். உண்மையிலே ரொம்ப வெறுத்து போய் இதை போய் பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போய் நான் அந்த சாமியை கூட கும்பிடாம எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து வச்சு எல்லாரையும் காம்பேர் பண்ணி கீழே கூட்டு வந்து ரூம் கொண்டு வந்து விடுறேன். பத்ரிநாத்ல போனா சம்மந்தமே இல்லாம ஏரியா ஜோசிமர்ல எவ்வளவு நேரமா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நாங்க பாட்டுக்க சொல்லிட்டோம், இந்த கோயில் காம்போ அந்த கோயில் காம்போன்னு தான் நிறைய சொல்லிட்டோம். அதனாலதான் இப்போ வரையும் ஜிவி டூர்ல வந்து நீ எந்த கேதார்நாத் டூர் புக் பண்ணாலும் ப்ராமிஸ் பண்றது குறிப்பிட்ட டெம்பிள் எங்க வெஹிக்கிள் போமோ அதை தான் சொல்லுவோம். ஹெலிகாப்டர் புக்கிங் இப்போ வரையும் நாங்க எடுக்கிறது இல்லை. அது வந்து அப் டு யுவர் ஓன் ரிஸ்க்ன்ற மாதிரி தான் நாங்க விட்டுட்டு இருக்கோம். நாங்க எடுக்கிறதே கிடையாது. அதுல எங்களுக்கு மார்ஜினே எங்களுக்கு வேணாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பத்ரிநாத் போனோம், தரிசனம் பண்ண போனோம். அங்க பார்த்தா கியூ பார்த்தா அவ்வளோ பெரிய கியூ, ஏதோ தப்திக்குன்னு சொல்றாங்க. பத்ரிநாத்லாம் சந்தா உள்ள வளைஞ்சு போனாங்க. அதுல டவரும் கிடைக்கல, கஸ்டமர் குடிக்க முடியல. மானா வில்லேஜ் போனோம்னா அது பார்த்தா அது ஒரு மினி கேதார்நாத், அது மேல ஏறுது. அப்படியே தலை சுத்திருச்சு. இந்த டூர்ல எப்படா நம்ம இது பண்ண போறோம்ன்ற அளவுக்கு சுத்திருச்சு எனக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் வந்து ரூம் போனா ஏஜென்ட் ஏமாத்திட்டான். எங்களுக்கு ரூமே கிடைக்கல. நாங்க சொல்லியிருந்தது கிட்டத்தட்ட 16 ரூமோ 15 ரூமோ சொல்லியிருந்தோம். அங்க போய் பார்த்தா ரூமு செம்ம குப்பை, ஒரு மாதிரி பயங்கர மோசமா இருந்துச்சு. அங்க ஸ்பாட்ல போய் எல்லாம் புக் பண்ணோம் ரூமு, பீப்பிள் கோட்டையில பத்ரிநாத் போறப்ப. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதெல்லாம் முடிஞ்சது போக பார்த்தோம்னா கிச்சன்காரங்க அதை விட சொதப்புனாங்க. காலைல பார்த்தா ட்ரிங்க் சாப்பிட்டு காலைல எந்திரிக்கவும் இல்லை. சாப்பாடு அவசர அவசரமா அவங்கள போய் எழுப்ப வச்சு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரியா போயிடுச்சு எங்களுக்கு. வந்த பஸ் டிரைவர் கொண்டு ஓகே, அவர் கொண்டு சப்போர்ட் பண்ணாரு. எல்லாருமே எனக்கு வந்து பெரிய லெவல்ல அடி. எனக்குன்னே வருவீங்களாடா? இதெல்லாம் தாண்டி தான் ஒன்னொன்னா மாத்தி இது பண்ணி வந்துட்டு இருக்கோம். நான் கிரி கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி கேதார்நாத் முடிச்சு வந்தோடனே போன் பண்றேன். எங்கன்னா கரெக்டா சீதாப்பூர் தாண்டி நடுவுல பாட்டால இருக்கும் போது நான் கால் பண்றேன். கிரி, இந்த பிசினஸ் வேணாம், டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து சரிப்படும் சொன்னா எனக்கு தெரியல. அப்போ இப்போ சொல்லி முடிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அதாவது இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, நீங்களே சொல்றீங்க, இது கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. அப்ப எதனால கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு, மோட்டிவேட் பண்ணிச்சுங்க சந்தேகம் வரும். பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன் இப்போ எல்லாருக்குமே எடுத்தவங்க எல்லாமே வந்துடுறது இல்லை.
இப்போ ஏரோப்ளேன் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது ரேக் பிரதர்ஸ் முயற்சி பண்ணாங்க. முதல் முயற்சியிலேயே வந்துச்சாங்க இல்ல. அவங்க பல முயற்சிகள் பண்ண தான் அவங்களுக்கு வந்து அது கிடைச்சது. அதுவுமே முதல் டைம் அவங்க ஃப்ளை பண்ணும்போது 120 அடி இருக்கும்போது தான் அவங்களால பறக்க முடியுது. முதல் டைம் முயற்சி பண்ணிட்டு முடியலைன்னு அவங்க உட்காந்து இருந்தாங்க அப்படின்னா நம்மளால பறந்துருக்க முடியாது. அதே போலதான் ஒரு டூர் பண்ணோம், நம்மளுக்கு அது செட் ஆகல அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பிசினஸ் விடணுங்கிற அவசியம் இல்லையே. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். அதனால கத்துக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உங்க முயற்சி பண்ணலாம் தான் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி வந்து என்ன பண்ணோம்னா டூர் முடிச்சோம். ஸோ பிரச்சனை நிறைய வருதா, உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம். என்னடா மார்ஜின்லாம் போடுற? உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு எழுத ஆரம்பிச்சோம். ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்போ ரூம் பிரச்சனை வருதா, ஸோ அப்பதான் இந்த டபுள் ஷேரிங் ட்ரிபிள் ஷேரிங் ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். டூர் போறதுக்கு முன்னாடி ரூம் லிஸ்ட் நம்ம தயாரிச்சோம். யார் யார் எந்த ரூம் அப்படிங்கிறது, டபுள் ஷேரிங் ட்ரிபிள் ஷேரிங், சிங்கிளா வந்து அவங்க யாருக்கு மெரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூம் லிஸ்ட் அவங்க கொண்டு வந்தோம். யார் எந்த வங்கியில உட்கார வைக்க பிரச்சனையா இருக்கா, வெஹிக்கிள் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். யார் பஸ்ல போவோம், யார் டெம்போல போவோம், இல்ல 2 பஸ்னா பஸ் ஒன்று யாரு பஸ் 2 யாருன்னு லிஸ்ட் கொண்டு வந்தோம். ஸோ முன்னாடி நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து சொல்யூஷன் இங்கேயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த 6ஆம் வாரணாசி பேட்ச் வந்தது. வீரனுக்கு புரிந்தது, தப்பிக்க ஒரே வழி யுத்தம். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். இப்ப 60 பேரோ 80 பேரோ இல்ல, 110 பேர். ஆனா 110 அப்படின்னு நம்பர் நாங்க பெரிய நம்பரா பார்க்கல. அதை 35 3 குரூப்பா பிரிச்சுட்டோம். ஒரே டூர் தான், ஒரே டூர்ல 3 குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப்புக்கு ஒரு லீடர் அலாட் பண்ணோம். ஸோ இந்த 35 பேருக்கு இவங்க தான் லீடர், இந்த 35 பேருக்கு நீ தான் பொறுப்புங்கிற மாதிரி 3 பிரிச்சோம். அப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் கையில ரூம் லிஸ்ட் இருக்கு, வெஹிக்கிள் லிஸ்ட் இருக்கு. அப்படிங்கும் போது 110 பேர் அந்த டூர் முடிச்சுட்டு வந்தது எங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களோட ஜிவியோட முதல் சக்சஸ்ஃபுல் டூர்னா அதுதான். அந்த டூர்ல தான் முதல் ஃபீட்பேக்கே நாங்க எடுத்தோம். அந்த வீடியோக்கு நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முதல் டூரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ சரி கத்துக்கிட்டோங்கிறீங்க, இப்ப மிஸ்டேக்கே வரது இல்லையானா இப்ப வரதான் செய்யுது. கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. பிரச்சனை வரதான் செய்யும், அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்துதான் இன்னைக்கு இப்ப அப்கமிங்ல இதே 6ஆம் வாரணாசி யாத்ரா 18வது பேட்ச் இந்த ஆகஸ்ட் மாசம் கிளம்பியிருக்காங்க. இது இப்போ ஓரால இந்த 18 பேட்ச் பேருக்கு ஓரால 13 14வது பேட்ச்லயோ வந்து டூர் நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதே சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கஸ்டமர் நிறைய பேர் அவங்களே சால்வை எல்லாம் போத்தி நல்லபடியா பண்ணிங்கப்பான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த முதல் டூர் அதே இடம் தான், இடம் மாறவே இல்லை. அப்ப இருந்த ஃபீலுக்கும் இப்ப நடக்கிற ஃபீலுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் ஒரு விஷயத்துக்கு நாங்க வந்து முயற்சி பண்ணி மாத்திக்கு வந்து இருக்கோம். இவர் கிரி சொன்ன மாதிரி வந்து ஆக்ரா வாரணாசி டூர்ல வந்து நிறைய ரெக்டிஃபை பண்ண மாதிரி தோதாம் யாத்திரையிலையும் பார்த்தோம்னா, ஏன்னா இது 2வது டூர் இல்லையா, ஸோ தோதாம் யாத்திரையிலையும் பார்த்தோம்னா நடந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்து அடுத்து ரெக்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதை எப்படி சொல்யூஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுல குப்தகாசி ஸ்டே வந்து நாங்கள் சீதாப்பூருக்கு மாற்றி விட்டோம். ஏன்னா ஒரு கஸ்டமரும் மேலே இறப்போ பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, கீழே இறங்குறப்ப பார்த்தோம்னா எல்லாரும் வந்த பிறகு தான் வட்டி எடுக்கணுன்ற சுச்சுவேஷன் வருது. ஸோ இதே சீதாப்பூர் ஸ்டேவாக இருந்தால் வந்தோடனே அவங்களே டைரெக்டாக செக்இன் ஆகிப்பாங்க. அந்த மாதிரி இது போக இது சொல்லலாம், நம்ம மேலே வந்து டென்ட் வந்து ரொம்பவே பெட்டராக வந்து மேலே பிடிச்சோம் ஹெலிபேடுக்கு பின்னாடி. ஸோ அது ஒன்று. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரலாம். ஒரு விஷயமும் நாங்கள் வந்து நிறைய ரெக்டிஃபை பண்ணோம். அதே மாதிரி இருக்கிற உண்மையை சொன்னது மெயினாக. இந்த ட்ரிப்பு பொறுத்த அளவுக்கு புக்கிங் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் இருக்கிற உண்மையை சொன்னோம்னா கரெக்டான லெவலில் தான் புக்கிங் வரும், அதிகமாக வராது. பட் நம்மளுக்கு ரொம்பவே ஹெட்டேக் கம்மியாகும், அவங்களுக்கும் காசு வேஸ்ட் ஆகாது. அது ஒன்று. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த கம்பெனி நாங்கள் இருக்கிறப்போ ரன் ஆகுது, ஓகே. நாங்கள் இல்லைனாலும் இந்த கம்பெனி ரன் ஆகுன்ற மைண்ட் செட் எங்களுக்குள்ள வந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், எல்லாத்துலேயும் வந்து சிஸ்டம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சோம். ஒரு வேலையிலேயும் வந்து ஒரு சீட் அலோகேஷன்னா இந்த மெத்தட்ல தான் சீட் அலோகேட் பண்ணணும், ஒரு பஸ் வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் பண்ணணும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா இந்த மாதிரி தான் ரூம் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமனான ஒரு சிஸ்டம், கஸ்டமரோட மைண்ட் செட், இது ரெண்டையும் கலந்து நாங்கள் ஒரு சிஸ்டமை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் வரையிலும் ஒரு எம்ப்ளாயி எங்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாஃபை அவங்க இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறது முடியும் போது நம்ம ரிலீவ் போகும்போது சரி, அதை இன்னொரு ஸ்டாஃப் கண்டினியூ பண்ணும்போது சரி, யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் வராமல்
ஸ்மூத்தா அந்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆன் ஆகணும். சரிங்களா? அதையும் தாண்டி வரும் ஒரு சில விஷயங்கள், அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இப்போ இந்த டயத்துல நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலயும் சரி, இல்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்க பாக்குற நேரத்திலயும் சரி, எங்களோட டூர் இப்போ வரையும் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்திலயும் ஓடிட்டு தான் இருக்குது. இதுக்கான காரணமே என்னன்னா, உங்க முன்னாடி எங்களால நிம்மதியா போய் உட்காந்து எங்களால பேச முடியுது, உங்களோட நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியுதுன்னா மெயின் காரணமே வந்து அந்த உருவாக்கி வச்ச சிஸ்டம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து வெறும் ஆக்ரா வாரணாசி தோதாம்னே பேசிருக்கோம்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா இந்த 2 டூர்ல தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நாங்க கத்துக்கிட்டோம். இதையும் தாண்டி கிராண்ட் குஜராத் யாத்ரா, ராயல் ராஜஸ்தான் யாத்ரா, அமர்நாத் யாத்ரான்னு சொல்லி பெரிய பெரிய ட்ரிப்ஸ் கேரளா, கர்நாடகா, வேற எத்தனையோ குரூப் டூர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு குரூப் டூர்லயும் மினிமம் 2 இல்ல 3 வாட்டி நாங்க பண்ண பிறகுதான் 4வது வாட்டி பயங்கர ஷார்ப்பன் ஆகும். ஸோ யாராலையும் அந்த பிளான் பண்ணவே முடியாது அவ்வளவு பெர்ஃபெக்டா, அந்த அளவுக்கு நாங்க பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் மெயினான ஒரு கண்டென்ட். இப்படி பேசுறது நல்லா இருக்குல்ல. இத்தனை நாள் வந்து வெறும் பேக்கேஜ் வீடியோவா பேசணும், ரிவ்யூ வீடியோ பேசி பேசி அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டோம். ஸோ நீ சொல்றதும் கரெக்ட் தான் கிரி. இப்போ என்னன்னா நம்மளுக்கு முன்னாடி டைம் இல்லை. ஸோ அதனால வெறும் பேக்கேஜ் வீடியோ ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இனிமே நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு சில டைம் நாங்க ஒதுக்கி போறோம். கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நாங்க வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களோட பிசினஸ் ஐடியாவை ஷேர் பண்ணணும், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், நாங்க பண்ண மிஸ்டேக்ஸே ஷேர் பண்ணணும். அதுல மூலியமா நாங்க லேர்ன் பண்ண விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறோம். அதே மாதிரி டூர் பத்தியோ இல்ல எங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தியோ இல்ல எங்களை பத்தியோ இந்த பர்சனலான விஷயங்களோ உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்வி ஜிவி பதில் எபிசோட்ல உங்களுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் கேள்வி ஜிவி பதில்ல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, bye bye from GV2 Planners.